ஹலோ பீப்புள் அண்ட் மைக்கீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம்னாக்க ரொனால்டோ வீடியோவை நம்ம பார்த்துருப்போம். அவரோட சின்ன வயசுலேருந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணார், இப்போ எப்படி சர்வைவ் ஆகிட்டு இருக்காரு, ஒன் ஆஃப் த ஃபுட்பாலே ரிச்சஸ்ட் மேனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். பட் இன்றைக்கி ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரினே சொல்லலாம். அதாவது மெஸ்ஸி அப்படின்ற ஒருத்தரை நமக்கு இந்த வேர்ல்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சனே தெரியும். ஸோ அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கு, அவர் எப்படி சர்வைவ் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் இந்த வீடியோக்குள்ளார போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ அதாவது இந்த மெஸ்ஸின்ற ஒரு ஆள் வந்து பார்த்தோம்னாக்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு குட்டையாக இப்படி ஒரு பர்சன் வந்து பார்த்தோம்னாக்கா ஃபுட்பாலில் விளாண்டுட்டு இருப்பார். நமக்கு எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு பர்சன், அவர் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவரோட சின்ன வயசில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆல்மோஸ்ட் குவிட் பண்ணிட்டு போயிருக்காரு. என்ன ரீசன் அப்படின்னா, நாம் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னாக்க சைல்ட்ஹுட்டில் வந்து பார்த்தோம்னாக்க ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருந்திருப்போம். அந்த விளையாட்டை வந்து பார்த்தோம்னாக்க நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அதாவது பர்டிகுலர் ஆஃப் த டைமில் நம்ம விளையாடிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம குவிட் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதேமாரியே இந்த மெஸ்ஸி என்ன பண்ணியிருக்காருன்னா, நாம் குவிட் பண்ணிட்டு ஃபுட்பாலே வந்து பார்த்தோம்னாக்கா குவிட் பண்ணிட்டு போயிட்டாரு. இது எதுக்காக குவிட் பண்ணிட்டு போனார்னா, அவருக்கு நிறையவே வந்து பார்த்தோம்னாக்கா ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருந்தது. ஸோ இதனால் அதாவது ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ளார அதிகமாக சுரக்கிறது, இந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னாக்கா இதுவும் ஒரு ரீசனாகவே இருந்தது, ஃபுட்பாலை வந்து பார்த்தோம்னாக்கா ஏர்லியராக குவிட் பண்ணிட்டு போகிறதுக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறமும் இவர் வந்து பார்த்தோம்னாக்கா குவிட் பண்ணிட்டு போன ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா இவர் திரும்ப வந்து பார்த்தோம்னாக்கா ஃபுட்பாலில் இணைகிறாரு. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எஃபோர்ட்டை போட்டு இவர் ரொம்ப ஒரு சூப்பராகவே விளையாட ஆரம்பிக்கிறாரு. இஸ் அ சைலண்ட் பர்சன்னே சொல்லலாம். அதாவது இவர் ஃபுட்பாலில் கிரவுண்டில் இருக்கும்போது ஒரு காமான, ஒரு ஸ்டைலிஷான ஒரு மைண்ட் இருக்கும். அது எல்லாருக்குமே ஒரு பிடிச்சிருக்கும். நமக்கு இன்றைக்கி எப்படி தோனி வந்து பார்த்தோம்னாக்கா கிரவுண்டில் இறங்கும்போது எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லாமல் ஜாலியாக இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மெஸ்ஸியும் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு காமாக கூலான ஒரு மைண்ட் செட்டை வந்து பார்த்தோம்னாக்கா லீட் பண்ணிகிட்டு இருப்பார். இவர் வந்து பார்சிலோனாவில் வந்து பார்த்தோம்னாக்கா 20 இயர்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா சர்வைவ் ஆகிருக்காரு, அதாவது விளையாண்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கேருந்தே வந்து பார்த்தோம்னாக்கா அவருக்கு ஒரு காமான ஸ்டைலிஷான மைண்ட் செட் வந்து பார்த்தோம்னாக்கா ஆரம்பிச்சிருக்கு. லைக் அ தோனினே சொல்லலாம். இவர் வந்து பார்த்தோம்னாக்கா ஏர்லியராக நமக்கு எல்லாருக்குமே தெரியுமா இல்லையா, சைல்ட்ஹுட்டில் இருக்கும்போது எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, இவனுக்கு என்ன வேறு வேலை இல்லையா, விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தோம்னாக்க கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இவரோட கேரியரில் வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்டார்டிங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்க ரொம்பவே அந்த ஒரு கேலி கிண்டல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னுன்றது சொல்லிட்டு நிறைய ஓகே, அதாவது மேடு ஃபன் இந்த சைல்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவரோட சைல்ட்ஹுட்டில் இருக்கும்போது வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப இவருக்கு ஹைட்டு வந்து பார்த்தோம்னாக்கா குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தோம்னாக்கா இவரை புள்ளி பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கண்டினியூஸான ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தோம்னாக்கா பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. பட் அவரோட கிராண்ட்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவரோட கிராண்ட்மா வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. மெஸ்ஸி ஃபுட்பால் வந்து பார்த்தோம்னாக்கா விளையாண்டு தான் ஆகணும், இதுதான் அவனோட கரியர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தோம்னாக்கா இப்போ ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடாகவே இருந்தாங்கன்னே சொல்லலாம். இவர் வந்து பார்த்தோம்னாக்கா இவருக்குமே வந்து பார்த்தோம்னாக்கா வேர்ல்டில் ஈக்குவலான, ரொனால்டோவுக்கு ஈக்குவலான டூ மெனி யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப இன்ஸ்பயர்டாகவும் இருக்காங்க, இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இது இவருக்கு வந்து ஒரு பெரிய சக்தினே சொல்லலாம். அதுக்கப்புறம் இவர் ஃபுட்பாலுக்கு அடுத்து அதாவது ரொனால்டோ ஒரு பக்கம்னா இவர் அதுக்கு ஈக்குவலாக ரிச்சஸ்ட் மேன்னே சொல்லலாம். இந்த ஃபுட்பாலில் ஃபுட்பால் ஜாம்பவானில் ஒரு ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன்னே இவரையும் சொல்லலாம். ஸோ அதை சொல்லிட்டு நான் இந்த வீடியோலேருந்து லீவ் ஆக்குறேன். தேங்க்யூ.